நான் உங்கள் பாலா. வெல்கம் டு சத்ய பாலாஸ் டெம்பிள் வியூ. நம்ம சிவராத்திரி பாகம் 1 போட்டிருக்கோம் வீடியோ. அதோட கன்டினியூஷன் தான் இது. அதை பார்க்கலான்னு தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ 2வது பார்ட்டில் ஓமம் புலியூர், கானாட்டம் புலியூர், திருநாரையூர் ஆகிய 3 கோயிலுக்கு போயிருந்தோம். அதை பற்றி தான் அது போட போகிறேன். ஓமம் புலியூர்ன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓமம் புலியூர் சம்பந்தர் மற்றும் அப்பரால் பாடல்பட்ட தலங்களில் சோழ நாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்த 31வது தலமாகும். இக்கோயிலுக்கு சிறப்பு பேருந்துகள் சிதம்பரம் மற்றும் காட்டுமன்னார்குடியிலிருந்து நிறைய அமைந்துள்ளன. பேருந்து வசதிகள் நிறையவே உள்ளன. தங்கும் விடுதிகளும் உள்ளன. இக்கோயில் பிரணவ வியாக்கரபுரீஸ்வரர் கோயில் என்றும் வடதளி என்றும் அழைக்கப்படுகிறது. புலிக்கால் முனிவர் அதாவது வியாக்கரபாதரால் பூஜிக்கப்பட்ட 5 தலங்களில் இதுவும் ஒன்று. அனைத்தும் புலியூர் என்றே முடியும்படி உள்ளன. நம்ம ஓமம் புலியூரோட விநாயகரை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வணங்கிட்டு உள்ள போலாம். அவ்வாறு அமையப்பட்ட புலியூர் என்ற தலங்கள் பெரும்பற்ற புலியூர், பெரும்புலியூர், ஓமாம் புலியூர், திருப்பாதிரி புலியூர், எருக்கத்தம் புலியூர் ஆகியவை ஆகும். நந்தி பகவானை கும்பிட்டு உள்ள போலாம். 3 நிலைகளுடன் ராஜகோபுரம் காட்சியளிக்கின்றது. முருகருங்க. இந்த கோயிலின் மூலவர் பெயர் தீர்த்தநாதர், இறைவி பூங்குடி நாயகி. தல தீர்த்தம் கொள்ளிடம் மற்றும் கவுரி தீர்த்தம். தல விருட்சம் இலந்தை. இங்க சனி பகவான் கோயில் வச்சிருக்காங்க பாருங்க. இங்க வந்து சனி பகவானுடைய தோஷம் நீங்குகிறது என்பது ஐதீகம். அதனால நிறைய பேர் நிவர்த்தி பண்றாங்க. இது பைரவர் மற்றும் சூரிய பகவான். இங்க பாருங்க, இது 5 புலியூருடைய லிங்கம் வடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இது 5 புலியூர்கள். இது தட்சிணாமூர்த்தி. இவரும் ஒரு மூலவர். துயர்தீர்த்தநாதர் என்ற அவரும் லிங்க ரூபமாக காட்சியளிக்கிறார் பாருங்க. வேத ஓமங்களில் அதாவது வேள்விகளில் சிறப்புற்றதால் இவ்வூர் ஓமம் புலியூர் என்று அழைக்கப்படுகிறது. இது பூங்குடி நாயகன் அம்மன். இவருக்கு தான் தட்சிணாமூர்த்தியாக இருந்து இறைவர் பிரணவ பொருளை உபதேசித்ததால் இங்கு தட்சிணாமூர்த்தியை மூலவராக போற்றப்படுகிறார். இது 2வது கோயில் கானாட்டம் புலியூர். இந்த கோயில்கிட்ட வந்துட்டோம். இந்த கோயிலும் எதுக்கு சொன்ன மாதிரி சுந்தரால் பாடப்பட்ட தலங்களில் சோழ நாட்டு காவிரி வடகரை தலங்களில் 32வது தலமாகும். மூலவர் பெயர் பதஞ்சலிநாதர், இறைவி காணார்கோயிலி அல்லது கோல் விளக்கை அம்பிகை. தலவிருட்சம் எருக்கு. தல தீர்த்தம் சூரிய புஷ்கரணி. உற்சவர் சோமஸ்கந்தர். திறந்திருக்கும் நேரை காலை 6 முதல் 11 மணி வரை மற்றும் மாலை 5 முதல் 7 மணி வரை. இக்கோயில் மதுகவனம் திருக்கானாட்டம் உள்ளூர் என்றும் அழைக்கப்படுகிறது. அம்பிகையை அம்புஜாட்சி, காணார்கோயிலி என்ற பெயர்களில் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். நன்றாக பணி செய்தும் சரியாக மரியாதை கிடைக்காமல் இருப்பவர்கள், பணிமாற்றம் பணி உயர்வு வேண்டுபவர்கள் இங்கு வேண்டினால் நிறைவேறுகிறது என்பது நம்பிக்கை. பதஞ்சலிக்காக சிவன் மகிழ்ந்து நடமாடிய தலத்தினால் பதஞ்சலிநாதர் என்று மூலவர் அழைக்கப்படுகிறார். மூலவர் மேல் சூரிய பகவான் தமிழ் வருட பிறப்பின் முதல் 3 நாட்களுக்கு தன் ஒளியை பரப்பி வழிபடுகிறார். நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். நுழைவாயிலிக்கிட்டே விநாயகர் சன்னதி உள்ளது. இந்த கோயில்ல தண்டகாரண்ய முனிவர்கள் வழிபட வந்தபோது மணல்கள் ஒவ்வொன்றும் லிங்கங்களாக காட்சியளித்ததால் வெளியே நின்று தரிசித்து விட்டு சென்றதால் மணல்கள் விசேஷமானதாக கருதப்படுகிறது. இந்த மணலை வீட்டிற்கு எடுத்து சென்றால் ஐஸ்வர்யம் பெருக்கும், பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டோம். இங்க உற்சவர் இதெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு சிறப்பு வேள்வி நடந்து கொண்டு இருக்கிறது. உள்ளேயே விநாயகர்னு ஒரு விநாயகர் இருக்காரு. நம்ம இந்த கோயிலுக்கு வந்தப்ப அந்த இதெல்லாம் மங்கள ஓசையை வெளித்தது. அந்த ஓசையில் எங்களுடைய தூக்கமே பறந்து விட்டது. நன்றாக இருந்தது கேட்கவே. நீங்களும் கேளுங்க.
பார்த்தீங்களா? அருமையான ஓசை. இது அடுத்த கோயில் திருநாரையூர். இந்த கோயில்ல வந்து அக்பர் மற்றும் சுந்தரால் பாடல்பட்ட காவிரி வடகரை தலங்களில் 33வது தலமாகும். மூலவர் அதாவது இறைவன் பெயர் சௌந்தரேஸ்வரர், இறைவி திரிபுர சுந்தரி. தலதீர்த்தம் சங்கழுநீர், காருண்ய தீர்த்தம், தலவிருட்சம் புன்னை. திறந்திருக்கும் நேரம் காலை 6 முதல் நண்பகல் 12 மணி வரை மற்றும் மாலை 4:30 முதல் 8:30 மணி வரை. முருகனுக்கு 6 படை வீடுகள் இருப்பது போல விநாயகருக்கும் 6 படை வீடுகள் இருக்கின்றன. அதில் ஒன்று இங்கு இருக்கும் பொல்லா பிள்ளையார். சுயம்பு மூர்த்தியாக வீற்றிருக்கும் இக்கோயில் 6வது படை வீடாகும். இந்த கோயிலின் ராஜகோபுரம் 3 நிலைகளுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. நம்ம ஏற்கனவே போனோம்ல, கானாட்டம் புலியூர், ஓமம் புலியூர் மற்றும் சிதம்பரம் ஆகிய 3 கோயில்களும் ஒரே நேர்கோட்டில் வருகிறது என்பது சிறப்பு. பாருங்க, நம்ம கோயிலுக்கு உள்ள வந்துட்டோம். சீரியல் லைட்லாம் போட்டு பதில் சுவருடன் அழகாக காட்சியளிக்கிறது. சரி, வாங்க உள்ள போலாம். நவகிரக சன்னதி மற்றும் சூரிய சந்திர பைரவர்கள் ஆகிய வைக்கப்பட்டுள்ளன. இது நந்தி பகவான். இவரிடம் அனுமதி பெற்று உள்ளே செல்லலாம். கொடிமரம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா, தெற்கு நோக்கி அம்பிகை திரிபுர சுந்தரியாக காட்சியளிக்கிறாள். அவர் தனி சன்னதி நல்லா அழகா சூப்பரா இருக்கு பாருங்க. மங்களத்தை அள்ளித்தரும் மங்கள உருபியாக விளங்குகிறாள் திரிபுர சுந்தரி. சிறப்புமிக்க அம்பிகை. கும்பிட்டுட்டு உள்ள போனா இங்க ஒரு உள்புற நந்தி இது. இது பாருங்க, புல்லா பிள்ளையார். நான் சொன்னேன் 6வது படை வீடு இங்கதான் இருக்கு. இதுதான் புல்லா பிள்ளையார் கோயில். சிறப்பான இக்கோயிலை நம்பியாண்டார் நம்பியனுடைய தந்தை சிறப்பாக நிர்வாகம் செய்து அனைவரும் நைவேத்தியம் செய்து வந்தார். அவரால் ஒரு நாள் முடியாது போகவே தனது மகனான நம்பியாண்டார் நம்பியை அனுப்பி நைவேத்தியம் செய்ய சொல்ல, அவரும் சென்று நைவேத்தியம் செய்ய, பிள்ளையார் சாப்பிடாமல் போகவே மனம் உருகி அவர் மடியில் அழுது புரண்டார். உண்மையான அன்புக்கு உருகிய பிள்ளையார் சாப்பிட்டார் என்பது வரலாறு. இங்க பாருங்க, சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறுது பிள்ளையார் கோயில்ல. அருமையா இருக்கு பாருங்க. இக்கோயிலோட தல வரலாறு என்னன்னா, கோபக்கார முனிவரான துர்வாச முனிவர் சிவனை நோக்கி கடுந்தவம் செய்த போது அதற்கு இடையூறாக வந்த கந்தர்வன் ஒருவனை ஞாரையாகும்படி சாபமிட்டார். கந்தர்வன் தன் தவறை மன்னிக்கும்படி வேண்ட மறுத்துவிட்டார் முனிவர். எனவே கந்தர்வன் இறைவனிடம் கதறி அழ, சிவனும் காசிலிருந்து தினமும் தீர்த்தம் எடுத்து வந்து பூஜிக்கும்படி பணித்தார். கந்தர்வனும் தனது அதீத சக்தியால் அதிவேகமாக பறந்து தீர்த்தம் எடுத்து வந்து அனுதினமும் பூஜிக்க, ஒரு நாள் சிவன் அருளால் அவனின் பாவம் தீர்ந்தது என்பது வரலாறு. அவன் பெயராலே இது திருநாரையூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 3 கோயிலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு பகிருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களுக்கு ஊக்கத்தை கொடுங்கள். ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும். பிறிதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.